இன்று நாம் பார்க்க போவது பாகம் 2, முறைகளும் பாடப்புத்தகங்களும். அதிகாரம் 4. தலைப்பு சொல்லிக் கொடுக்கும் முறைகள். குடும்ப நிர்வாகம் குறித்து படித்துக்கொள்ள வேண்டும். பெற்றோரின் வேலையானது செய்யப்பட வேண்டிய விதத்தில் செய்யப்படுவதில்லை. பெற்றோர்களே உங்கள் குடும்ப நிர்வாகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதையும், பிள்ளைகளின் விருப்பங்களையும் உணர்ச்சிகளையும் சரியாக வழிநடத்த வேண்டும் என்பதையும் பற்றி படித்து வைத்திருக்கிறீர்களா? படரும் செடியானது பெரிய மரத்தை இருக்க சுற்றி விடுகிறது. இதை போல உங்கள் பிள்ளைகளை தேவனை இருக்க சுற்றி கொள்ள சொல்லிக் கொடுங்கள். இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள் என்று சொல்லுவது மட்டும் போதாது. நாம் சொன்னதை நாமே மறந்து விடாமல் பிள்ளைகள் அதை செய்கிறார்களா என்றும் கவனிக்க வேண்டும். இல்லையெனில் நாம் சொன்னதை செய்ய பிள்ளைகள் தவறுவார்கள். மகிழ்ச்சியுடன் உங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இயேசுவை பற்றி கொள்ளும்படி கற்றுக் கொடுங்கள். வாழ்க்கையின் சிறு காரியங்களிலும் இயேசுவின் உதவியை கேட்கும்படி சொல்லுங்கள். செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் செய்ய விழிப்புடன் இருக்கட்டும். வீட்டிற்கு உதவும் கரமாக செயல்படட்டும். நீங்கள் நல்லவைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காவிட்டால் மற்றொருவன் தீயவைகளை கற்றுத்தந்து விடுவான். கதிர்களின் இடையே கலைகளை இதயத்தில் நட சாத்தான் தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அமைதியுடனும் அன்புடனும் வேலையை எதிர்கொள்ளுங்கள். என் சகோதரியே, தாயாகும் பொறுப்பை தேவன் உன்னை நம்பி கொடுத்திருக்கிறாரா? உன் சிறு பிள்ளைகளுக்கு சரியானதை சொல்லிக் கொடுக்கும் முறைகளையும் அவைகளை செய்யும் அறிவையும் நீ பெற வேண்டும். பிள்ளைகள் தேவனை வழியை கை கொள்ள வேண்டும். ஆத்மாவும் மனமும் தேவனை நோக்கி தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்க நாட வேண்டும். இதை செய்யும் பொழுது குழந்தையை பயிற்றுவிக்கும் வேளையில் ஒரு அமைதியான ஆவியையும் அன்பான இதயத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். பிள்ளைகள் உங்கள் வழியாக நன்மையான இலக்குகளை பெறுவார்கள். பரிசுத்தமானவைகளின் மேலும் உத்தமமானவைகளின் மேலும் அன்பு செலுத்துவார்கள். தேவனுடைய ஒரு பிள்ளையாக நீங்கள் கிறிஸ்துவின் பள்ளியில் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பலன்களை அதிகரித்துக் கொள்ள நாடுங்கள். வீட்டில் முழுமையான குறையில்லாத ஒரு வேலையை செய்வீர்கள். வார்த்தையினாலும் செயலினாலும் ஒரு முன் உதாரணமாக திகழ்வீர்கள். அமைதியான நடத்தையின் தாக்கம். எந்த சூழ்நிலையிலும் மாறாத ஒரு அமைதியான நடத்தையின் தாக்கத்தை வெகு சிலரே புரிந்து கொள்கிறார்கள். கைக்குழந்தையின் மீதும் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பொறுமையில்லாமல் அடிக்கடி முகங்கோணும் தாய் அதே குணத்தை தன் பிள்ளைகளுக்கும் கொடுத்து விடுவாள். முன்கோபிகளாகவும் எப்பொழுதும் சிடுசிடுவென்றும் குழந்தைகள் வளருவார்கள். குழந்தைகள் மென்மையாக கையாளப்படும் பொழுது பிள்ளைகளும் அதே குணத்தை பெறுவார்கள். புத்தகங்களில் சொல்லப்பட்டவை சோதிக்கப்பட வேண்டும். புத்தகங்களில் நாம் படிப்பவைகளை நடைமுறை வாழ்க்கையில் அபியாசிக்க வேண்டும். இதை செய்ய முடியாவிட்டால் அப்புத்தகங்களை படிப்பதில் பயனில்லை. மற்றவர்கள் நமக்கு கொடுக்கும் விலைமதிப்பற்ற ஆலோசனைகளும் அறிவுரைகளும் நம்மால் முதலில் நன்கு ஆராயப்பட வேண்டும். அதை குறித்து சிந்தித்து அது சரிதானா என்று நாம் பகுத்தறிய வேண்டும். பின்பே அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும். எல்லா அறிவுரைகளும் எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் பொருத்தமானதாக இருக்காது. தாய்மார்கள் மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளட்டும். மற்றவர்களின் அணுகுமுறைக்கும் தனது அணுகுமுறைக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளட்டும். பின்பே உண்மையான மதிப்பு உள்ளவைகளை பரிசோதித்து புரிந்து கொள்ள முடியும். முற்காலங்களில் கைக்கொள்ளப்பட்ட முறைகள். ஆரம்ப காலத்திலிருந்தே இஸ்ரவேலர்கள் கல்விக்கு அதிக கவனத்தை செலுத்தியிருந்தனர். குழந்தை பருவத்திலிருந்தே தேவனை பற்றியும் அவரது மகத்துவத்தை பற்றியும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று தேவன் அவர்களும் கட்டளையிட்டிருந்தார். அவருடைய கட்டளைகளிலிருந்தும் இஸ்ரவேலின் சரித்திரத்திலிருந்தும் பாடங்கள் எடுக்கப்பட்டு அவரை பற்றி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லியிருந்தார். ஜெபத்தினாலும் பாடல்களினாலும் தேவ வார்த்தைகளை கொண்டும் பிள்ளைகளுக்கு ஏற்ப பாடங்களில் கற்றுக் கொடுக்கப்பட்டன. தேவனுடைய பிரமாணம் அவரது குணத்தின் வெளிப்பாடு என்பதையும் புரிய வைத்தார்கள். அந்த பிரமாணத்தை நாம் இதயத்திற்குள்ளாக ஏற்கும் பொழுது தெய்வ சாயல் நமக்குள் வருகிறது என்று பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தினார்கள். ஆத்மாவும் மனமும் தெய்வ சாயலை தரித்து கொள்ளுகிறது என்று உணர்த்தினார்கள். இல்லத்திலும் பள்ளியிலும் வாயின் வழியாகவே பெரும்பாலான பாடங்கள் சொல்லித்தரப்பட்டன.
எழுத வைத்தோம், வேறு எந்த முறையை கைக்கொண்டோ பாடங்கள் நடத்தப்படவில்லை. ஆயினும் வாலிபர்கள் எபிரேய எழுத்துக்களை படிக்க கற்றுக்கொண்டார்கள். இதனால் பழைய ஏற்பாட்டின் தேவ வார்த்தைகளை தாங்களே படித்துக் கொள்ளும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. தயவுடனும் கரிசனையுடனும் கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு தயவு நிறைந்த அன்புடனும் கரிசனையுடனும் பாடங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியது விசேஷமான கடமையாக பெற்றோர்களுக்கு இருக்கிறது. பெற்றோர்களாக குடும்பத்தின் நிர்வாகம் அவர்கள் கரங்களில் இருக்கிறது என்றும் பிள்ளைகளிடத்தில் இல்லை என்றும் காட்ட வேண்டும். கீழ்ப்படிதல் இன்றி அமையாததென்றும் கற்றுத்தரப்பட வேண்டும். குறும்பு செய்யும் சுபாவம் பிள்ளைகளிடம் இயல்பாக இருக்கும். நல்லவற்றை கொண்டு அவர்களது மனம் ஆட்கொள்ளப்படட்டும். இல்லையெனில் சாத்தான் கூறுவதை கேட்டு விடுவார்கள். பிள்ளைகளுக்கு சரியான விதிமுறைகள் வழிவகுக்கப்படட்டும். பாதுகாப்பான வழியில் அதனால் வழிநடத்தப்படுவார்கள். தீமையிலிருந்து காக்கப்படுவார்கள். பெற்றோரது அன்பினால் ஈர்க்கப்பட்டு நன்மை செய்வதில் உறுதிப்படுத்தப்படுவார்கள். தாய்மார்களே, தந்தையார்களே, நீங்கள் செய்ய வேண்டிய பக்தி வினயமான பணி இருக்கிறது. உங்களது செயல்பாடுகளை சார்ந்து உங்கள் பிள்ளைகளின் நித்திய ரட்சிப்பு இருக்கிறது. இக்கல்வியை எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறீர்கள்? அவர்களை திட்டுவதனால் அது நடந்துவிடாது. பிள்ளைகளை திட்டுவது ஒரு நன்மையும் கொடுக்காது. பிள்ளைகளின் திறன்களின் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்கள் போல அவரிடம் பேசுங்கள். அன்புடனும் தயவுடனும் கரிசனையோடும் அவர்களை கைக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு தேவன் சித்தம் என்ன என்பதை சொல்லுங்கள். உண்மையான கல்வியை பெற்றவர்களாக, சரியான பயிற்சியை பெற்றவர்களாக தேவனோடு சேர்ந்து அவருடைய வேலையை செய்வதே அவர்களது அழைப்பு என்பதை புரிய வையுங்கள். உங்கள் பங்கை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் அவருடைய பங்கை செய்வார் என்று முழுமையாக நம்பலாம். பிள்ளைகளுடன் கலந்து பேசுங்கள். ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகளோடு கலந்து பேச வேண்டும். அவர்களது தவறுகளை பார்த்து வைத்து அவர்களை திருத்துங்கள். சரியானவற்றை பொறுமையோடு சொல்லிக் கொடுங்கள். பிள்ளைகளை அறிவுறுத்த பல முறைகளை கையாளுங்கள். வாலிபர்களுக்கு கொடுக்கப்படும் கல்வியில் அதிகமாக கவனம் செலுத்தப்பட வேண்டும். அவர்களை சீராக வழிநடத்த பல முறைகள் கையாளப்பட வேண்டும். அவர்களுடைய உயரிய பண்புகளை தட்டி எழுப்பும் வண்ணம் நாம் கொடுக்கும் கல்வி இருக்கட்டும். மனதின் தேவைகளை வெகு சிலரே அறிந்திருக்கிறார்கள். வளர்ந்து வரும் அவர்களது அறிவாற்றலையும் உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் அநேகர் சரியாக திசை திருப்புவது இல்லை. குழந்தையின் முதல் பாடங்கள் இயற்கையில் கற்றுத்தரப்படட்டும். தாய்மார்களே, உங்கள் குழந்தைகளை திறந்த வெளியில் விளையாட விடுங்கள். பறவைகளின் பாடல்களை அவர்கள் கேட்கட்டும். தேவனுடைய அழகான சிருஷ்டிகளிலிருந்து தேவனுடைய அன்பை பற்றி கற்றுக்கொள்ளட்டும். இயற்கையின் புத்தகத்திலிருந்து எளிமையான பாடங்களை புகட்டுங்கள். தங்களை சுற்றி இருப்பவைகளை பார்த்து அவர்களது அறிவு விரைவடையட்டும். இதற்கு பின் புத்தகத்திலிருந்து பாடங்கள் சேர்த்துக் கொள்ளப்படலாம். இப்படியாக கொடுக்கப்படும் பாடங்கள் என்றென்றைக்கும் நினைவில் நிற்பவைகளாக இருக்கும். நிலத்தை பண்படுத்துவது பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் நல்ல வேலையாகும். இது அவர்களை இயற்கையோடும் இயற்கையின் தேவனோடும் நேரடியாக தொடர்பு கொள்ள வைக்கிறது. இந்த நன்மையை நமது பிள்ளைகள் பெற வேண்டும். எனவே நமது பள்ளிகளுடன் பூந்தோட்டங்களும் விவசாய நிலங்களும் பள்ளியொட்டி இருக்கட்டும். இத்தகைய சூழ்நிலையில் கொடுக்கப்படும் கல்வி தேவ வழிநடத்துதலுக்கு ஏதுவானதாக இருக்கும். வாலிபர்களுக்கு நாம் பின்பற்ற வேண்டிய கல்வி முறையாக இதையே தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். புத்தகங்களின் பாடங்கள் சில பிள்ளைகளுக்கு கடினமானதாகவும் தங்களது முழு சக்தியையும் இழுத்துக் கொள்வதை போலவும் தெரியலாம். இதனால் பிள்ளைகளும் வாலிபர்களும் பதட்டம் அடைய வாய்ப்புள்ளது. இப்படிப்பட்டவர்களுக்கு இயற்கையில் கற்றுக் கொடுக்கப்படும் கல்வி விலை மதிப்பற்றது. இயற்கையின் படிப்பில் ஆரோக்கியமும் சந்தோஷமும் உள்ளது. இந்த வகையிலும் மனதில் பதியப்பட்ட பாடங்கள் நினைவிலிருந்து மறைவதில்லை. இயற்கைக்கு ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் அவர்களை சுற்றி இருக்கும் பொருட்கள் அவர்கள் படித்த பாடங்களை நினைவுபடுத்துபவைகளாக இருக்கும். பாடங்கள் சுருக்கமாகவும் ஆர்வத்தை தூண்டும்படியும் அமையட்டும். பெற்றோர்கள் தங்களுடைய பங்கை முழுமையாக செய்ய வேண்டும். பாடங்களை தெளிவானவையாக கற்றுக்கொள்ள வேண்டியதை துல்லியமாக சொல்வதாகவும் அமைக்கப்படட்டும். அப்பொழுது பாடங்கள் சுருக்கமாகவும் ஆர்வத்தை தூண்டும் வகையிலும் இருக்கும். புத்தக பாடத்தை சொல்லிக் கொடுப்பதுடன் நின்றுவிடாதபடி பெற்றோர்கள் ஒரு முன் உதாரணமாக இருப்பது அவசியம். இது நடந்தால் பெற்றோர்களுடன் தேவனும் இணைந்து அவர்களை திறம் படைத்த ஆசிரியர்களாக மாற்றுவார். சொல்வதை எளிமையாக சொல்லுங்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள்.
சொல்லப்பட்ட வேண்டிய கருத்துக்கள் சுருக்கமாகவும் தேவையில்லாத விஷயங்களை தவிர்ப்பதாகவும் இருந்தால் பெரிய நன்மையை தரும். மிக நீளமான கருத்துக்களும் விமர்சனங்களும் இருக்கக்கூடாது. ஒருவேளை நீளமாக கூறப்பட வேண்டிய பாடங்கள் வந்தாலும் அவைகளை சுருக்கமாக முடித்தும் பிற்பாடு அதை மீண்டும் மீண்டும் நினைவு கூறுங்கள். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சொல்லிவிடுவதை விட அவ்வப்பொழுது ஆர்வத்தை தூண்டக்கூடிய சில வார்த்தைகள் மிகவும் சிறந்ததாக இருக்கும். நீண்ட பேச்சுரைகள் குழந்தைகளின் சிறு மூளைகளின் மேல் பெரிய பாரத்தை வைப்பதாக இருக்கும். அதிகமான பேச்சு ஆவிக்குரிய காரியங்களையும் கூட அவர்கள் வெறுத்து விடுமாறு செய்யும். அதிகமான உணவை உட்கொண்டால் வயிறு மந்தமாகி பசி இல்லாத நிலை வந்துவிடுவதைப் போலவே அதிகமான நீளமான பேச்சுரைகள் மூளையை மந்தப்படுத்தும். பிள்ளைகள் தனித்து சிந்திக்க ஊக்கப்படுத்துங்கள். பிள்ளைகளும் வாலிபர்களும் ஆசிரியர்களிடமிருந்து புத்தகங்களிடமிருந்து தகவல்களை சேகரித்துக் கொள்கிறார்கள். அத்தோடு தாங்களும் புது விஷயங்களை அறிந்து உண்மையை கண்டறிய கற்றுக்கொள்ளட்டும். அழகான ஒரு திறந்த வெளியை அவர்கள் பார்க்கும் பொழுது தேவன் ஏன் நிலங்களையும் காடுகளையும் இவ்வளவு அழகாக வடிவமைத்துள்ளார் என்று கேளுங்கள். எல்லா செடி கொடிகளும் மரங்களும் ஏன் தேவன் ஒரே நிறத்தை கொடுக்கவில்லை? அவர்கள் பூக்களை பார்க்கும் பொழுதும் சேகரிக்கும் பொழுதும் தேவன் அந்த அழகையும் மென்மையும் ஏதேன் தோட்டத்தை ஞாபகப்படுத்தும்படியாக வடிவமைத்திருக்கிறார் என்று யோசிக்க வழிநடத்துங்கள். தேவன் நம் மீது எவ்வளவு அக்கறையுள்ளவராக இருக்கிறார் என்பதை இயற்கையிலிருந்து அவர்கள் பார்க்கட்டும். நம்முடைய தேவைகளுக்கும் சந்தோஷத்திற்காகவும் எல்லா சிருஷ்டிக்கப்பட்டன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். பிள்ளையின் செயல்பாடுகளை வழிநடத்தல். பிள்ளைகளின் செயல்களை பெற்றோர் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது அல்ல. ஆயினும் அவர்களது ஆர்வங்களும் செய்கைகளும் சரியாக திசை திருப்பப்பட வேண்டும். பிள்ளைகள் படரும் செடி கொடியை போன்றவர்கள். எதை பார்க்கிறார்களோ உடனே அதை பிடித்துக் கொள்வார்கள். படரும் கொடியானது எந்த கிளையும் புதரையும் பற்றி வளர்வதைப் போல் பிள்ளைகளும் இருப்பார்கள். சரியானவற்றை சார்ந்து வளர கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். பயனில்லாமல் அவர்கள் தங்கள் பிரயாசங்களை வீணாக்கும் வாய்ப்புள்ளது. நோக்கமின்றி தங்கள் சக்திகளை செலவழிக்கலாம். பிள்ளைகள் சரியாக வழிநடத்தப்பட வேண்டும். மனமும் சரீரமும் மேம்படும்படியாக அவர்களுக்கு வேலை கொடுக்கப்பட வேண்டும். குழந்தை பருவத்திலிருந்தே உதவும் கரமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பயனுள்ள ஒரு நபராகவும் உதவி செய்ய ஒரு நபராகவும் இருக்க சிறு பிராயத்திலிருந்தே கற்றுக் கொடுக்கப்பட வேண்டியுள்ளது. சிறிது பலனும் பகுத்தறிவும் வளர்ந்தவுடனே வீட்டில் செய்ய வேண்டிய கடமைகளை கொடுத்து விட வேண்டும். அவைகளை செய்ய வைக்க வேண்டும். தகப்பனுக்கும் தாய்க்கும் உதவ அவர்கள் ஊக்கப்படுத்தப்படட்டும். தன் சுயநலத்தை விட மற்றவர்களது நன்மையும் நலனையும் முன்பாக வைத்து செயல்பட சொல்லித்தரப்பட வேண்டும். எப்பொழுதும் மற்றவர்கள் உதவும் தருணத்தை எதிர்பார்த்திருக்கும் பிள்ளையாக இருத்தல் நலமானது. தன்னுடன் பிறந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உதவி செய்து வயதானவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் உதவி தேவைப்படுவோருக்கும் கரிசனையுடன் நன்மை செய்யட்டும். எந்த அளவிற்கு ஊழியத்தின் ஆவி வீட்டில் பரவி இருக்கிறதோ அந்த அளவிற்கு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அது காணப்படும். மற்றவர்களுடைய சந்தோஷத்திற்காக சேவை செய்வதிலும் தர்த்தியாகம் செய்வதிலும் மகிழ்ச்சி அடைவார்கள். பெற்றோர்களே, உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுங்கள். இதை செய்வதன் மூலம் உங்கள் பிள்ளைகள் தெய்வ சக்தி செய்ய அவர்களுக்கு பெரிய உதவியாக இருப்பீர்கள். பிள்ளைகளுக்கு இது ஒரு அதிகமான விலை மதிப்புள்ள அனுபவமாக இருக்கும். தங்களுடைய சந்தோஷத்தை பற்றி மட்டும் கவலைப்படாதபடி மற்றவர்களுடைய நலத்தையும் குறித்தும் சிந்திக்கும்படி இது வழிநடத்தும். குடும்ப வட்டத்திற்குள்ளாக அவர்களது பங்கை செய்ய கற்றுக் கொடுங்கள். சிறு காரியங்களிலும் கவனமாயிருந்து நல்ல குணத்தை உருவாக்குங்கள். தொடர்ந்து இப்படி செய்யுங்கள். பெற்றோர்களே, பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்தும் பொழுது இயற்கையில் தேவன் வைத்துள்ள பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அழகான இந்த பூ மலரும்படி தோட்டக்காரர் என்ன செய்திருப்பார் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். வன்முறையினாலோ முரட்டத்தனத்தினாலோ அந்த பூ மலருவதில்லை என்று அவர் கூறுவார். அப்படி நடந்திருந்தால் செடி உடைந்திருக்கும். மென்மையாக சிறு சிறு காரியங்களிலும் அதிக கவனம் செலுத்தியதால் அழகான பூ செடியில் மலர்ந்திருக்கிறது. தண்ணீர் முறையாக ஊற்றப்பட்டது. அதிக வெயிலிருந்து செடி பாதுகாக்கப்பட்டது. தகாத தாக்கங்கள் இல்லாதபடி பார்த்து கொள்ளப்பட்டது. இந்த முயற்சிகளின் பலனாக தேவன் செடியை வளரச் செய்து அழகான பூக்கள் பூக்கும்படி செய்தார். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கையாளுவது ஒரு தோட்டக்காரன் ஒரு பூச்செடியை கையாளுவது போல இருக்க வேண்டும். மென்மையாக அவர்களை தொட்டும் அவர்களுக்காக நீங்கள் செய்யும் அன்பின் ஊழியத்தினாலும் அவர்களில் கிறிஸ்தவ குணங்களை உருவாக்குங்கள். கிறிஸ்துவின் குணத்தை அவர்கள் பின்பற்றட்டும்.
சிறு காரியங்களிலும் கவனமாக இருங்கள். பிள்ளைகளின் வளர்ப்பில் ஒரு பெரிய தவறு காணப்படுகிறது. அவர்களை எதை காட்டாலும் கொடுத்து விடுவதும் அதிகமாக செல்லம் கொடுப்பதும் தவறாகும். இதனால் அவர்கள் தன்னல பிரியர்களாகவும் திறனற்றவர்களாகவும் மாறிவிடுவார். வாழ்க்கையின் சிறிய வேலைகளை கூட அவர்களால் செய்ய முடியாத நிலை வந்துவிடும். மதிப்பில்லாததை போல் அவர்களுக்கு தோன்றும். அனுதின கடமைகள் செய்ய வைக்கப்படாத போது பிள்ளைகளிடத்தில் நல்ல குணங்கள் உருவாகுவதில்லை. சின்ன கடமைகளை சரியாக நிறைவேற்றாத எவரும் பெரிய வேலைகளை செய்ய தகுதி அடைவதில்லை. மெதுவாக குணம் பிள்ளைகளிடம் உருவாக்கப்படுகிறது. தனது பணியை நிறைவேற்ற ஆத்துமா பயிற்சி பெற்று ஆயத்தமாகிறது. அதிக திறன் படைத்த குழந்தைகளுக்கு அதிக கவனம். தங்கள் இஷ்டம் போல் செல்லவும் வரவும் செயல்படவும் அவர்கள் தங்களுக்குரியவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்கள் என்பதை அவர்கள் மனதில் நாம் பதிக்க வேண்டும். விசேஷித்த தாளந்துகள் நிறைந்த குழந்தைகள் அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ளப்பட வேண்டும். இந்த விசேஷ தாளந்துகளையும் திறன்களையும் அவர்கள் தவறாக பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை சாபகமாக மாற்றக்கூடாது. இது நடந்தால் வாழ்க்கையின் அலுவல்களுக்கு தகுதியற்றவர்களாக மாறிவிடுவர். மற்றவர்களுக்கு முன்பாக தங்களை உயர்ந்திருப்பவர்களாகவும் காட்டவும் மாயான இன்பங்களை நாடி செல்பவர்களாகவும் இருந்து நித்தியத்திற்கு தகுதியில்லாதவர்களாக விடுவர். தேவையில்லாத போலியான பாராட்டு இருக்கக்கூடாது. பிள்ளைகள் தங்களை குறித்து நினைத்து பெருமைப்படும்படியாக அவர்களை நாம் நடத்தப்படாது. அவர்களது கிரியைகளினாலே அவர்கள் சந்தோஷமடைய கற்றுக்கொள்ளட்டும். காட்சி பொருளை போல் மற்றவர்களுக்கு முன்பாக அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்காதீர்கள். அவர்களது எளிமையான குழந்தையின் நிலையில் அவர்களை வையுங்கள். பிள்ளைகள் துணிகரமாக பெரியவர்களுக்கு முன்பாக நடந்து கொள்வதற்கு பெற்றோர்களின் இந்த தவறே காரணம். பிள்ளைகளின் செயல்களை குறித்தும் வார்த்தைகளை குறித்தும் எப்பொழுதும் மற்றவரிடம் பெருமையாக சொல்லப்படுகிறது. இதுவே பிள்ளைகளை எந்த நேரத்தில் எப்படி பேசி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறுக்க செய்கிறது. அதிகமாக குறைகளை சுட்டிக்காட்டு கொண்டிருப்பதும் தவறு. அதே சமயத்தில் அதிகமான புகழ்ச்சியும் பாராட்டும் இருத்தல் நல்லதல்ல. இந்த தவறுகளை சாத்தான் பயன்படுத்தி தனது தீமையின் விதைகளை அவரிடம் விதைப்பான். அவன் இதை செய்ய நாம் ஏதுவாக நடந்து விடக்கூடாது. புத்தகங்களிலிருந்து படித்து காட்டுங்கள். பெற்றோர்களே, நமது புத்தகங்களிலிருந்தும் பிரசுரங்களிலிருந்தும் பிள்ளைகளுக்கு படித்து காட்டுங்கள். இதற்கென நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்ற எல்லா வேலைகளையும் ஒரு நேரம் ஒதுக்கி வைத்து அந்நேரத்தை குடும்பம் முழுவதும் சேர்ந்து படிப்பதற்கென்று பயன்படுத்த வேண்டும். கதை புத்தகங்களையும் மற்ற மதிப்பில்லாத புத்தகங்களையும் படிக்க பழகியுள்ள வாலிபருக்கு இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சொல்லப்படுவதை செய்யும் பயிற்சியை கொடுங்கள். எதிர்காலத்தின் நித்திய வாழ்க்கைக்காக பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும் பெரிய பொறுப்பு பெற்றோருக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கேற்றபடி பிள்ளைகளை வளர்த்து வழிநடத்தி பயிற்றுவிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு அடிக்கடி தேவைகளை கொடுத்துவிட்டு உலகத்தரமான ஒரு கல்வியை கொடுத்துவிட்டால் தங்கள் கடமைகளை முடிவடைகின்றன என பெற்றோர் நினைக்கின்றனர். பிள்ளைகளுக்கு பரலோகம் போவதற்கான கல்வி கொடுக்கப்படுகின்றதா என்று பார்க்காதபடி தங்கள் சொந்த வேலைகளிலும் சுகபோகங்களிலும் மும்முரமாக இருக்கின்றனர். பிள்ளைகளுக்கு இந்த கல்வியை எப்படி கொடுப்பதென்பதே ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் படிக்க வேண்டியுள்ள படிப்பாக உள்ளது. பிள்ளையாண்டானுக்கு நடத்த வேண்டிய வழியை சொல்லு என்று நாம் வாசிப்பதில்லை. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து என்று படிக்கிறோம். இது செயல்பட்டால் வயதான பிறகும் அவன் அதை விட்டு நீங்குவதில்லை. சுய கட்டுப்பாட்டை கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை சரியாக வழிநடத்தி சிறந்த ஒரு கல்வியை கொடுக்கும் வேலைக்கும் அதிகமான அக்கறையும் செயலாற்றலும் தேவைப்படும். மனிதனின் எல்லா வேலைகளை காட்டிலும் இதை செய்வதற்கே அதிகமான செயல்திறனும் கவனமும் தேவை. நமது வாழ்க்கையின் ஆரம்ப வருடங்களில் நம்மை சுற்றி இருப்பவை மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. பிற்காலங்களில் இந்த அளவிற்கு இருக்காது. மனிதன் 3 அடிப்படை கூறுகளை உள்ளடக்கியவனாக உள்ளான். ஆகவே அவனது பயிற்சியானது சரீர ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் சரியான வளர்ச்சியை உடையதாக இருக்க வேண்டும். இந்த வேலையை சரியாக செய்ய பெற்றோர்கள் முதலில் பிள்ளை நடக்க வேண்டிய வழியை புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் புத்தகத்திலிருந்தும் கல்வி ஸ்தாபனங்களிலிருந்தும் வரும் அறிவல்ல. சுய கட்டுப்பாட்டையும் அன்பையும் தெய்வீகத்தையும் கற்றுக் கொடுத்து நமக்கும் மற்றவர்களுக்கும் தேவனுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை புரிந்து கொள்வதே கல்வியாகும். மிருகங்களை பயிற்றுவிக்க பின்பற்றப்படும் கோட்பாடுகளை பிள்ளைகளை பயிற்றுவிக்க பயன்படுத்தப்படக்கூடாது. இரண்டிற்கும் அடிப்படை தத்துவமே வெவ்வேறாக இருக்க வேண்டும். மிருகமானது எஜமானுக்கு அடிபணிந்தாலே போதுமானது. ஆனால் பிள்ளையானவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும்.
மனசாட்சிக்கேற்றபடியும் பகுத்தறிவிற்கு இணங்கின வகையிலும் அறிவானது தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். மனமானது சரியானதை செய்ய தேர்ந்தெடுக்கும்படி பயிற்றுவிக்கப்பட வேண்டும். பிள்ளையும் தன் அறிவை பயன்படுத்தாதபடி தனித்துவமில்லாமல் சொல்லப்படுவதை மட்டும் செய்யும்படியாக பயிற்றுவிக்கப்படலாம். இது மிருகத்தை வழிநடத்துவதைப் போல அமையும். இந்த ஞானமில்லாத பயிற்சி பெரிய பாதகத்தை கொண்டு வந்துவிடும். இப்படியாக பயிற்றுவிக்கப்பட்ட பிள்ளைகள் சரியான தெளிவான முடிவுகளை எடுக்க தெரியாதவர்களாக இருப்பர். எடுக்கும் முடிவுகளில் நிலையாகவும் இருக்க மாட்டார்கள். நன்மை தீமையை பகுத்தறிய சரியாக செயல்பட அவர்கள் பயிற்சி பெறவில்லை. இந்த அனுபவம் அவர்கள் பலப்படுத்தப்படவில்லை. ஒவ்வொரு பிள்ளையும் தன்னம்பிக்கையோடு செயல்பட பயிற்றுவிக்கப்பட வேண்டும். நல்ல பயிற்சியை பெற்று சரியாக வழிநடத்தப்பட்ட பிள்ளையானவன் தனது குணத்தின் எல்லா அம்சங்களையும் நன்கு அறிந்திருப்பான். தன் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டிருப்பான். ஒரு ஞானமான ஆசிரியர் அல்லது பெற்றோர் பிள்ளையின் பலவீனங்களை கண்டறிந்து அவற்றை சரியான விதத்தில் பலப்படுத்த அதிகமான கவனத்தை செலுத்துவார்கள். இதை செய்வதன் மூலமாக பிள்ளையானவன் சமநிலையான ஒரு நல்ல குணத்தை தனக்குள் உருவாக்கிக் கொள்கிறான். ஆமென்.